வரும் பிக்சர். ஸோ அந்த பொசிஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். வெரி ஈஸி. This is for people who has got affected with COVID or எல்லாருமே? அதாவது வந்து மைல்டா எனக்கு கோவிட்னால மூச்சு வாங்குது அப்படின்னு இருக்கிறவங்களே பண்ணலாம். ஆனா 94 கீழே சேச்சுரேஷன் போகுது இல்லையா, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருப்பாங்க, அப்சர்வேஷனுக்கு அட்மிட்டா இருப்பாங்க, ஆக்சிஜன் வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணணும். ஸோ கண்டிப்பா பண்ணாதான் it will be help. So proning is the best method to be followed by people whoever the saturation reduced below 94 or who has a cough symptom or breathlessness. Okay. Got it. I think என்னோட general questions pretty much that's it. I think what are the other useful information you would like to share with us? அந்த மாதிரி ஏதாவது இந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதே மாதிரி இந்த ப்ரோனிங் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து கரெக்டா சொல்லணும்னா வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து 16 hours பண்ணணும் ப்ரோனிங். 30 minutes to 30 minutes to 2 hours சொன்னேன் இல்லையா கணக்கு. 30 minutes படுக்க முடிஞ்சதுன்னா அந்த சைக்கிள் போக போக அதுதான் கணக்கு. இல்ல 2 hours படுக்க முடியுதுன்னா 2 hours ஒரு பொசிஷன்லன்னா முதல் 4 பொசிஷன்னா அப்படி வரும். ஸோ 2 வாட்டி பண்ற மாதிரி வரும். 2 hours 16 hours வந்துடும் ஈஸியா. ஸோ 4 பொசிஷன்னா 8 உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் போயிடுது இல்லையா. ஸோ 2 வாட்டி ப்ரோனிங் பண்றீங்க, அவ்வளவுதான். ஒரு நாள்ல 2 வாட்டி ப்ரோனிங் பண்ணலாம். 30 minutesனா நீங்க 4 வாட்டி பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ ஆனா 16 hours தான் கைட்லைன்ஸ் படி அட்வைஸ் பண்றது வந்து 16 hours கண்டிப்பா பண்ணணும். பண்ணாதான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ப்ரோனிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட் which should be followed for 16 hours a day. ஸோ இது ஃபர்ஸ்ட். ஏன்னா அதை பேசிட்டு இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ வந்து வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா லைக் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் சம்திங் எல்ஸ், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான், ஃபர்ஸ்ட் வந்து டினையெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டினை, அதாவது வந்து எனக்கு இது இல்ல அது இல்ல, எனக்கு இது சும்மா தான் இருக்கும், இது அது ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு வேக்சின் போட்டிருக்கேன் 2 வேக்சின் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் வராது, இது சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிற you should first avoid denial. Whatever symptom it may be, if it's the COVID symptoms, that is sore throat or இது diarrhea இருக்கு, இல்ல எனக்கு வந்து fever, mild fever இருக்கு, body pain இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா it's surely COVID. So you can get tested for RT-PCR. This is one thing. இல்ல இது இல்லாம வந்து ஒரு unremitting fever, so you have unremitting fever, non-stop fever, so I'm taking tablets, I take the temperature, it is 101, or நான் tablets எடுக்கல, it is 103 அப்படின்னா ரொம்ப high fever. So if you're having unremitting fever or தொடர்ந்து ஜுரம் இருக்கு அப்படின்னா அது வந்து ரெட் ஃபிளாக் சைன். ஸோ வந்து உங்க உடம்புல வைரஸ் நிறைய பெருகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஈஸியா கோவிட் நிமோனியா வந்திருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. கோவிட் நிமோனியானா லங்ஸ் பாதிக்கிறது. ஸோ your lungs getting affected due to COVID is COVID pneumonia. So you are having active COVID pneumonia அர்த்தம். ஸோ அது ஒண்ணு. ஸோ ஜுரம் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன். ஸோ சேச்சுரேஷன் வந்து இட்ஸ் லெஸ் தேன் 93 or 94 அப்படின்னாலும் இட்ஸ் அ ரெட் ஃபிளாக் சைன். அதுக்கும் வந்து கண்டிப்பா யூ ஷுட் கான்டாக்ட் யுவர் டாக்டர், சி அ டாக்டர். நீங்க கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க இல்ல, ஆனா டாக்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது அடுத்த ரெட் ஃபிளாக் சைன். இதுக்கு அடுத்து வந்து எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் நிறைய இருக்கு. எனக்கு சும்மா வலிக்கிறது அது வந்து ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை. நெஞ்சரிச்சலுக்கு கஷ்டம் இருக்குன்னா அது வந்து டியூ டு கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ், நிறைய மாத்திரை சாப்பிடறதுனால நெஞ்சரிச்சல் கஷ்டம் இருக்கலாம், அதை வந்து நான் மிக்ஸ் பண்ண விரும்பல. பட் செஸ்ட் டைட்னஸ் ஆர் செஸ்ட் பெயின், அதாவது இஃப் யூ ஃபீல் லைக் சம்படி சிட்டிங் ஆன் யுவர் செஸ்ட் மாதிரி ஒரு ப்ரெஷர் யூ வில் ஃபீல் ஆன் யுவர் செஸ்ட். So if you have that kind of pain, that is also a red flag sign for COVID. So you have to immediately contact a doctor. சரிங்களா? So நாலாவது வந்து you are having unremitting cough or continuous cough. So dry cough இருந்துட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் it is another red flag sign for which also you have to contact your doctor as soon as possible. So all these things, whatever I think I've told 4 things. So one is cough, one is chest tightness, another one is the saturation which not go below 94 or 93, and the first one is the fever. ஸோ இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு கோவிட் வந்து ஆக்டிவா நிமோனியா காஸ் பண்ற அளவுக்கு சிவியரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது மோசமா இருக்கீங்க, பேடா இருக்கீங்கன்னு கிடையாது. ஸோ நிமோனியா காஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி. ஸோ யூ ஷுட் கோ அண்ட் கான்டாக்ட் யுவர் டாக்டர் அண்ட் கெட் த அட்வைஸ் அண்ட் ஃபாலோ த அட்வைஸ், டூ த டெஸ்ட் or go to a hospital and get admitted and be under observation if you have all these symptoms. 4 things. Yeah. இது அப்புறம் வந்து வேற என்ன ஆட் பண்றதுன்னா வந்து வேக்சினேஷன் தான். So now recently the government they have given for the Covishield for 12 to 16 weeks interval கொடுத்து போடலாம்
இப்படிதானே? ஆமா 12 வீக்ஸ் வந்து நீங்க இன்டர்வல் கொடுத்து போடலாம்னு வந்திருக்கு. சோ அது வந்து இட்ஸ் நாட் லைக் அது வந்து கைட்லைன் வந்திருக்கு அப்படி 12 to 16 வீக்ஸ்ல. அது வந்து லைக் ஒரு ஸ்டடியில வந்து இந்த எஃபிகசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கோவிஷீல்டு வேக்சினுக்கு வந்து எஃபிகசி நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே நீங்க வேக்சின் போடுறது தப்பு இல்ல, அதனால வெயிட் பண்ணியே போடலாம். ஸோ அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் அதை இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடியிலயும் அப்படிதான் வந்திருக்கு. ஸோ நீங்க தள்ளி போடுறதுனால இந்த வேக்சின் எஃபெக்ட் போயிடாது. ஸோ வேக்சினோட கேப்பபிலிட்டி எஃபிகசி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ நல்லதுதான். ஸோ வருத்தப்படாதீங்க ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டவங்கிறதுக்காக அந்த இது. ஸோ அதனால வந்து ஆனா என்னன்னா the only drawback in this interval, the new interval is in that time period you might get COVID if you're not that safe. You're going out or you're talking with someone, you have this situation or somebody in the house is going out and coming. In this 12 weeks time, with the government has said it's okay, in that time you could get COVID. So what I'm saying is you stay safe. If you've already taken Covishield vaccine, first vaccine, and if you're waiting for the second dose, you should be safe. Because in this time, if you get COVID, then you have to follow the COVID protocol, advice and everything, and you can't get vaccinated. You have to wait. இந்த ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வேக்சின் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து தட் இஸ் த ஒன்லி திங். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடலாம்னு சொல்றாங்க, தள்ளி போடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே சமயத்துல ஐயோ தள்ளி போதே பயமா இருக்கேன்னு. ஸோ கேன் யூ see me? Yeah, I can see you. Like நடுவுல லைட்டா. ஆமா ஸோ அதுதான் ஓகே. ஸோ அதனால வந்து வேக்சின் தள்ளி போடலான்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதனால தள்ளி போடுறதுனால நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் திஸ். ஸோ அதனால வந்து அதே மாதிரி எந்த வேக்சின் இப்ப நான் இந்த இதுல கூட ஒரு கமெண்ட் I think there is some issue with this network. Yeah, able to see me, no? Okay. Yeah. ஸோ அதனால அதான். ஸோ இந்த வேக்சின் வந்து இந்த இன்டர்வல் வந்து இப்ப மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் ஆல் யூ ஷுட் நீட் டு டேக் ஃப்ரம் தட். ஸோ வந்து வருத்தப்படவும் வேண்டாம், அதே சமயத்துல அசால்ட்டாவும் இருக்க வேண்டாம். ஆனா அந்த டைம் ரொம்ப நாள் லாங் டைம்ங்கிறதுனால அந்த டைம்ல வந்து யூ ஷுட் பி கேர்ஃபுல், ஃபாலோயிங் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் ஸோ தட் யூ டோன்ட் கெட் இன்ஃபெக்டட். ஸோ தட் இஸ் ஒன் திங். Like breaking. இப்போ ஓகேவா? இப்போ கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ அதே மாதிரி நான் இதுல ஒருத்தர் கமெண்ட் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து ஸ்பூட்னிக் இருக்கு, இந்த வேக்சின் இருக்கு, அந்த வேக்சின் இருக்கு, இவ்வளவு வேக்சின் இருக்கு, நான் எதை போடுறது அப்படின்னு. சாய்ஸே கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் சாய்ஸ் அட் ஆல். வாட் எவர் வேக்சின் இஸ் அவைலபிள் இன் யோர் சிட்டி, இன் யோர் நெய்பர்ஹுட், if you're able to procure that and get vaccinated. There's no doubt or choice. Don't wait for any vaccine, because this vaccine is not gonna be like one time lifetime vaccine கிடையாது. கண்டிப்பா நீங்க திருப்பியும் வேக்சினேஷன் போடுற மாதிரி வரும். There will be a situation where like flu shot you need to get COVID vaccine. So don't think that this is the lifetime vaccine. So போடுறது வர வேக்சின் வரட்டும், நெக்ஸ்ட் டைம் போடும்போது நீங்க பெட்டர் வேக்சின் உங்களுக்கு அப்ப ஏதாவது பெட்டர் வேக்சின் இதுதான் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த வேக்சின் நீங்க போடுறதுல அப்ப டிசைட். இப்ப வேக்சின் we should try. I think some people are asking about the mucormycosis. I think I've already talked about mucormycosis. That is enough actually. உங்களுக்கு ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டியது அதுதான். நீங்க வந்து in case you missed it, I think Atmika, when you save, they can go and take a look at it about the fungus, black fungus. Black fungus, you are asking? What vaccine you took? I took Covaxin. Because when I went, that was available. So I took Covaxin. No other reason. Covaxin is better. Adhanala kadayadu. But I think when I went, Covaxin was the first thing available. So I took Covaxin. Yeah. வேற ஏதாவது அப்புறம் வேற என்ன?
வேற எதுவும் இல்ல. ஆக்சுவலி the main thing is we should detect the COVID early. So denial விட்டுருங்க. யாரா இருந்தாலும் போய் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். முந்தி மாதிரி you don't need a prescription for RT-PCR. Just go, tell that you have symptoms in the nearby government PHC and get the COVID test and wait for the test. Isolate yourself. அதுதான். I think someone has asked about that varicose vein again. We already spoke about it, right? And the Yeah, I've already talked about it. we'll save it வெரிகோஸ் so that வெயின் வந்தவன் போடக்கூடாதுன்னு சொல்லல. வெரிகோஸ் வெயின் வந்து அதுக்கு ஏதாவது கரண்டா இப்போ உடனே ட்ரீட்னால அதை சொன்னேன். மத்தபடி அது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். பிரேக் ஆகிற So மாதிரி I think we can. இல்ல எனக்கு அப்படி. Okay. Now is it okay? Yeah, now it's okay. Yeah. I think we almost covered everything, right? Mostly. Yeah. La? So I think I will thank first Athika for doing this live, because again I just wanted anyway give an update and reach பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். But anyway, as you asked and it has reached a bigger audience, so I'm happy that you did this live. Actually, I also want to thank you because நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே தான், how hectic it is for the doctors, how busy doctors are these days னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இதுல வந்ததுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். We'll just anything இதுக்கப்புறம் இதுக்கு மேல டவுட்ஸ் இருந்தா they can DM. Yeah, like if you have any Dr. Gautam anytime அதான் அவர் சொல்றாரு. So I can just DM him, ask your doubts, queries regarding the vaccine or anything. So அதுதான் அவர் சொல்றாரு. So yeah, I think we'll wind it up. Yeah, thank you so much. Thank you so much. So I think I'll also leave now. So many of you requested, to save the live session. We'll obviously save it and post it in our pages. Thank you. Thank you, everybody. Okay. Thank you. Bye-bye. Good night.